ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் ஆளவந்தார் ஒரு முக்கியமான ஆச்சாரியர். அவருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு இந்த நாளில் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவர் அவதரித்த ஊர் காட்டுமன்னார் கோயில். நமக்கு 4000 பெற்றுக் கொடுத்த சுவாமி நாதமுனிகளோட திருப்பேரனார். அவர் பிறந்தது ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில். அவரோட தாத்தா ஸ்ரீமன் நாதமுனிகளோட ஆசைப்படி இவருக்கு யமுனை துறைவன்னு பேர் வச்சான். அந்தந்த வயசில் ஒரு குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவளோட பெற்றோர்கள் அவருக்கு செஞ்சு வச்சான். நல்ல புத்திசாலியான குழந்தையாக இருந்தார். அவரோட குரு மகாபாஷ்ய பட்டர். அவர்கிட்டேருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கற்றுண்டார். அந்த சமயத்தில் அங்கே இருந்த ராஜாவுக்கு ஒரு ராஜ புரோகிதன் இருந்தார். அவரோட பேர் ஆக்கி ஆழ்வான். ரொம்ப அவருக்கு கர்வம் உண்டு, அவர்தான் புத்திசாலின்னு. அவர் எல்லா பண்டிதர்களுக்கும் வரி கட்டணும்னு ஒரு ஓலை அனுப்புகிறார். யமுனை துறைவன் குருவுக்கும் அந்த ஓலை வருது. இதை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இதை கவனித்து யமுனை துறைவர் இதை தான் பார்த்து கொள்வதாக சொல்கிறார். ஆணவமாக யார் இருந்தாலும் நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்லி பதில் ஓலை அனுப்புகிறார். இதை கேள்விப்பட்டதும் ஆக்கி ஆழ்வானுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அதனால் யமுனை திருவனை அழைச்சிட்டு வரும்படி ஆள் அனுப்பினார். மரியாதையோடு கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் யமுனை துறைவன். அதனால் ராஜா பல்லக்கு அனுப்பிச்சு யமுனை துறைவரை அழைச்சிட்டு வரா. அவரை பார்த்ததும் இவ்வளவு சின்ன பையனாக இருக்கானே, இவன் எப்படி நம்மளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சார் ஆக்கி ஆழ்வான். ராணி யமுனை துறைவனே ஜெயிப்பார்னு சொல்கிறா. அவர் தோத்துட்டா ராஜாவுக்கு நான் என்றைக்கும் அடிமையாக இருக்கேன்னு சொல்கிறா. ராஜா ராஜபண்டிதனான ஆக்கி ஆழ்வான் தான் ஜெயிப்பானோ, அப்படி அவன் தோத்தா பாதி ராஜ்யத்தை யமுனை துறைவனுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னார். வாதம் ஆரம்பமாச்சு. யமுனை துறைவன் ஆக்கி ஆழ்வானுக்கு 3 வாக்கியம் சொல்கிறார். அதை மறுத்து சொல்லுமாறு சொல்கிறார். அந்த 3 வாக்கியம் என்னென்னா, உன்னோட அம்மா மலடி இல்லை, இங்கே இருக்கிற ராஜா ஒரு பேரரசர், ராணி பதிவிரதை. ஆக்கி ஆழ்வானுக்கு எப்படி இதெல்லாம் மறுத்து சொல்ல முடியும்? ஏன்னா தம்மாவுக்கு தான் ஒரு மகன் இருக்கும்போது தன்னோட அம்மா எப்படி மலடி ஆவா? ராஜா தன் எதிர்க்கையே உட்காந்துருக்கறச்ச அவர் எப்படி பேரரசர் இல்லைன்னு சொல்ல முடியும்? ராணியை போய் பதிவிரதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதையெல்லாம் யோசித்து அந்த ஆக்கி ஆழ்வான் தன்னுடைய தோல்வியை ஒத்துண்டார். யமுனை தேவன் இப்போது தான் சொன்ன வாக்கியத்துக்கு விளக்கம் சொல்கிறார். உன்னோட அம்மா மலடி தான். ஏன்னா ஒரு பிள்ளையை பெற்ற பெண்ணை சாஸ்திரம் மலடின்னு சொல்கிறது. இந்த ராஜா இந்த இடத்துக்கு மட்டுமே ராஜா, உலகத்துக்கெல்லாம் இல்லை. அதனால் பேரரசன் இல்லைன்னு சொல்லலாம். ராணி ராஜாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மந்திரம் சொல்லி அவளை முதல்ல தேவதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அப்புறம்தான் ராஜாவை கல்யாணம் செஞ்சுக்கிறார். அதனால் அதையும் இல்லைன்னு நிரூபிக்க முடியும். ஆக ராஜபண்டிதன் தோல்வி அடைஞ்சதால் இந்த ராஜா தான் சொன்னபடி ராஜ்யத்தில் பாதியை யமுனை துறைவருக்கு கொடுத்துடுறார். ராணி அவருக்கு ஆளவந்தார்னு ஒரு பெயர் சூட்டுறா. அந்த பெயரே அன்னிலேருந்து ரொம்ப பிரசித்தமாச்சு. இப்படி ராஜ்யத்தில் ஈடுபட்டதால் சம்பிரதாயத்திலிருந்து கொஞ்சம் விலக ஆரம்பித்தார் ஆளவந்தார். அப்போது ஸ்ரீமன் நாதமுனிகளின் சிஷ்யர் உய்யக்கொண்டாரின் சிஷ்யர் மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு நம் சம்பிரதாயத்தை உணர வைத்து பகவத்கீதையை நன்னா உபதேசித்து அவர் மீண்டும் நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரார். ஆளவந்தாரை பெரிய பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போய் இனிமேல் நீர்தான் நம் சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியாக இருக்கணும்னு சொல்ல பெருமாளும் ஆளவந்தாரை கடாட்சித்து மீண்டும் ஒரு நல்ல பக்தராக ஆக்குறார். ஆளவந்தார் சந்நியாச ஆசிரமம் எடுத்துட்டு நம்மளோட சம்பிரதாயத்தை நல்லபடியாக வளர்த்துட்டு வரார். மணக்கால் நம்பி பரமபதிக்கிறதுக்கு முன்னாடி ஆளவந்தாரை ஸ்ரீமன் நாதமுனிகளின் சிஷ்யரான குருகை காவலப்பன் அவர்கிட்ட சென்று அஷ்டாங்க யோகம் கற்றுக்கொள்ள சொல்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் சொன்ன நாளில் அங்கே போய் கற்றுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால அவரால் அந்த யோகத்தை கற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு ஸ்தோத்திர ரத்னம், சத்துஸ்லோகி, கீதார்த்த சங்கிரகம், இன்னும் பல ஸ்லோகத்தை நம் சம்பிரதாயத்துக்காக கொடுத்தார் சுவாமி ஆளவந்தார். 4000 பாசுரங்களுக்கு இவர் செய்த விளக்கங்கள் பல இடத்துல மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறச்ச அவரோட மனசில் ஒரு எண்ணம் ஓடிண்டே இருக்குது. அதாவது தனக்கப்புறம் இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு யாரை காட்டி கொடுக்கறது அப்படின்றது தான் அந்த எண்ணம்.
ஏற்கனவே அவரோட ஆச்சாரியர்கள் மூலமாக ஒரு சிறந்தவர் வர போறார்னு கேள்விப்பட்டிருந்தார். அப்போது இளைய ஆழ்வார்னு ஒருத்தர் காஞ்சியில் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் அர்த்தங்களை கேட்டுக்கொண்டு இருக்கார்னு கேள்விப்படுறார். திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவர் இளையாழ்வாருக்கு ஆளவந்தாரை பற்றி அப்பப்போ சொல்லின்னு இருக்கார். இளையாழ்வாருக்கும் ஆளவந்தாரை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறச்ச ஒரு சமயம் ஆளவந்தார் காஞ்சிக்கு வரார். திருக்கச்சி நம்பி இளையாழ்வாரை காட்டி கொடுக்க தூரத்திலேருந்து இளையாழ்வாரை பார்த்து கடாட்சிக்கிறார் ஆளவந்தார். இவர் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு அடுத்த ஆச்சாரியன்னு முடிவு செஞ்சுடுறார். ஆனால் இளையாழ்வார்க்கு இந்த விஷயம் தெரியாது. அப்புறம் சுவாமி ஆளவந்தார் தேவபெருமாளிடம் பிரார்த்திச்சுட்டு திரும்ப ஸ்ரீரங்கம் வந்து தன் கைங்கரியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கார். கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமல் போகவே தன் கடைசி காலம் இதுன்னு புரிஞ்சுட்டு தன்னுடைய சிஷ்யர் பெரிய நம்பியை கூப்பிடுறார். நீர் போய் இளையாழ்வாரை காஞ்சியிலிருந்து அழிச்சுட்டு வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவள் 2 பேரும் வரத்துக்கு முன்னாடியே இங்கே சுவாமி ஆளவந்தார் பரமபதிச்சுடுறார். இது ராமானுஜருக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கறது. இப்படியா சுவாமி ஆளவந்தாருடைய பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் ஏதோ நம்மால் முடிஞ்ச அளவு கிடைச்ச கொஞ்சம் அவகாசத்தில் ராமானுஜர்ன்ற உயர்ந்த ஆச்சாரியரை நம் சம்பிரதாயத்துக்கு காட்டி கொடுத்த சுவாமி ஆளவந்தாருடைய சரித்திரத்தை அவரோட திருநட்சத்திரமான இன்னைக்கு நாம் கொஞ்சம் அனுபவித்தோம். அவர் சொல்லி போன உபதேசங்கள், அதாவது பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும், பெருமானோட குணங்களை அனுபவித்து காலத்தை போக்கணும், பெரிய பெருமாள் திருவடியில் எழுந்தருளிருக்கிற திருப்பாணாழ்வரை எப்பொழுதும் தியானம் பண்ணணும், சரணாகதி செஞ்சவன் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, பெருமாள் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார் அப்படின்ற விசுவாசம் இருக்கணும். இதெல்லாம் அவருடைய உபதேசங்கள். இதெல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு அதை கடைப்பிடிக்க நம்மாலான முயற்சி கொஞ்சமான செய்யணும். இப்போது சுவாமி ஆளவந்தாருடைய வாழி திருநாமம் சேவிக்கலாம். ஆளவந்தார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மச்சணியும் மதிளரங்கம் வாழ்வித்தான் வாழியே, மறை நான்கும் ஓருருவில் மகிழ்ந்து கற்றான் வாழியே, பச்சையிட்ட ராமற்பதம் பகரும் அவன் வாழியே, பாடிய தோன் ஈடேற பார்வை செய்தோன் வாழியே, கச்சி நகர் மாயனிரு கழல் பணிந்தோன் வாழியே, கடக உத்தராடத்து காலுதித்தான் வாழியே, அச்சமரமன மகிழ்ச்சி அணைந்திட்டான் வாழியே, ஆளவந்தார் தாளிணைகள் அனவரதம் வாழியே.